அனைவருக்கும் வணக்கம். விஜய தரங்கிணி அத்தியாயங்கள் 6 மற்றும் 7. 6வது அத்தியாயம். படைத்தலைவன் சொன்ன செய்தியும் பராந்தக சோழரின் திட்டமும். சித்தர் வசித்து வந்த திருவேகடத்து மடத்தினுள் நுழைந்ததுமே அறைக்குள் அமர்ந்திருந்த அந்த சித்தரை கண்டு ராஜகோவரையர் திகைத்து நின்றுவிட்ட அதே சமயத்தில் தஞ்சை அரண்மனையின் மேன் மாடத்தில் நின்ற வண்ணமாக வளமை மிகுந்து கிடந்த தஞ்சையின் நகர வீதிகளில் தனது பார்வையை ஓடவிட்டபடி நின்று கொண்டிருந்தார் பராந்தக சோழர். பின்னாளில் ஈழ நாட்டை வென்று தில்லையில் எழுந்தருளி இருக்கும் இறைவனுக்கு பொன்னால் மேற்கூரை அமைத்து அதன் காரணமாக அனைவராலும் பொன்வைந்த காவலன் என பாராட்டப்பட இருக்கின்ற பராந்தக சோழர் அந்த தருணத்தில் பெரிதும் கவலை தேங்கும் முகத்துடனே காணப்பட்டார். அடிக்கொரு தடவை தன் கழுத்தில் இருந்து கீழ் இறங்கி மார்பிலே தவழ்ந்து கொண்டிருந்த மாணிக்க மாலையின் மாணிக்க கற்களை தனது விரல்களால் உருட்டி கொண்டதில் இருந்தே அவர் தீவிர சிந்தனையில் இருப்பதை உணர முடிந்தது. அப்போது அரண்மனை வாயில் காவலன் மேன் மாடத்திற்குள் நுழைந்தான். வணக்கம் மன்னவா, தங்கள் சமூகத்தை காண புறவு வரி திணைக்களத்தார் வந்திருக்கிறார்கள். தன் சிந்தனையிலிருந்து விடுபட்டார் சோழ மன்னர். அவர்களை முன் மண்டபத்தில் அமரச் சொல், இதோ வருகிறேன். அப்படியே ஆகட்டும் அரசே. அரண்மனையின் முன் மண்டபத்தில் சோழ மன்னரின் வருகைக்காக காத்திருந்த புறவு வரி திணைக்களத்தாரை அதிக நேரம் காத்திருக்க வைக்காமல் சிறிது நேரத்திற்குள்ளாகவே பராந்தக சோழர் அங்கு வந்துவிட்டார். மன்னர் முன் மண்டபத்திற்குள் நுழைந்ததுமே மண்டபத்தில் இருந்தவர்கள் எழுந்து நின்று வாழ்க சோழ மன்னர் என வாழ்த்தொலி கூறி வரவேற்று வணக்கம் செலுத்தினர். அமருங்கள் என்று அவர்களை இருக்கைகளில் அமரச் சொன்ன சோழ மன்னர் தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். புறவு வரி திணைக்களத்தின் கடமைகள் எல்லாம் முறைப்படி நடைபெற்று வருகின்றனவா என கேட்டார் மன்னர். தங்களின் ஆணைப்படியே அரசிறையாக புறவு வரி 6 பெறப்படுகிறது. ஆனால் தற்பொழுது விழா தொடங்க இருப்பதால் மேற்கொண்டு இடைமறித்தார் மன்னர். மேற்கொண்டு மக்களிடம் புறவு வரி விதிக்க வேண்டும் என்கிறீர்களா? மன்னரின் அந்த சீற்றத்தை கண்டு வந்தவர்கள் நடுங்கினர். விழா நடக்கும் சமயங்களில் கூடுதலாக வரி வாங்குவதில் தவறில்லை என்று என தடுமாறினார் ஒருவர். கூடாது, எக்காரணத்தை கொண்டும் மக்களின் மீது மேற்கொண்டு வரி விதிக்க கூடாது. என் முன்னோர்கள் எவருமே இப்படிப்பட்ட இழி செயலுக்கு இடம் கொடுத்ததே இல்லை. விழாக்கள் நடைபெறுவதற்கு தேவையான பொற்காசுகளை அமைச்சரிடம் விண்ணப்பித்து பெற்றுக் கொள்ளுங்கள். எழுந்து விட்டார் சோழ மன்னர். வந்தவர்களும் எழுந்து நின்றனர். வந்தவர்களில் ஒருவர், ஆகட்டும் மன்னவா, அப்படியே செய்கிறோம் என்று பணிவான குரலில் சொல்லிவிட்டு மண்டபத்தின் வாயிலை நோக்கி நகர்ந்தார். மற்றவர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். வணக்கம் அரசே. படைத்தலைவரா, வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்ற மன்னர் சென்னையிடமிருந்து ஏதேனும் செய்தி கிடைத்ததா என்று வினவினார். அவரிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. ஆனால் மதுரையில் இருந்த நமது ஒற்றர் பிரிவினரில் ஒருவன் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியுடன் வந்திருக்கிறான். இடைமறித்தார் பராந்தக சோழர். அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியா? என்ன செய்தி? அடுத்தாற் போல தோழியவரையன் சொன்ன அந்த செய்தியை கேட்டதுமே எதற்கும் அசையாத பராந்தகரின் உள்ளத்தில் கூட அச்சம் மெதுவாக துளிர் விட்டது. தீரன் சென்னியையும் ராஜகோவரையரையும் சாலசீலரையும் பாண்டிய மன்னர் சிறைப்படுத்தி விட்டதாக செய்தி கொண்டு வந்திருக்கிறான். சிறிது நேரம் அங்கு மௌனம் மட்டுமே நிலவியது. சிந்தனையுடன் உலாவினார் மன்னர். பிறகு மௌனத்தை கலைத்துக் கொண்டு அவர் பேசிய போது அவருடைய குரலில் உறுதி காணப்பட்டது. பாண்டிய மன்னரின் இந்த விபரீத போக்கிற்கான காரணம் நமக்கு தெரிந்தாக வேண்டும். நட்பு கரம் நீட்டி நேசத்தை வளர்க்க நாம் முன்வந்தும் கூட பாண்டிய மன்னர் அதை உதாசீனப்படுத்திவிட்டு ஈழ மன்னருடன் சேர்ந்து சோழ நாட்டையே அழித்துவிடும் முயற்சியில் இப்படி அறிவிழந்து செயல்படுகிறாரோ என்ற ஐயம் எனக்குள் தோன்றியுள்ளது. சோழ நாட்டின் வளர்ச்சியை பாண்டிய மன்னர் விரும்பவில்லை என்பது அவருடைய செய்கையிலிருந்து நன்றாகவே விளங்குகிறது அரசே என்றான் சோழியவரையன். ஒற்றன் கொண்டு வந்திருக்கும் செய்தியை பார்க்கும் பொழுது சோழ ஒற்றர்களை வேருடன் களைய பாண்டிய மன்னர் முயல்கிறார் என்பதை நன்கு உணர முடிகிறது. அந்த முயற்சியில் அவருக்கு வெற்றி கிட்டுமானால்
நம்மால் சில முக்கியமான அந்தரங்கமான விஷயங்களை அறிந்து கொள்ள முடியாமலே போய்விடும். நீங்கள் உடனடியாக சில வீரர்களுடன் மதுரையை நோக்கி செல்லுங்கள். தீரன் சென்னியையும் மற்றவர்களையும் சிறையில் இருந்து மீட்பதற்கு முயலுங்கள். ஆகட்டும் அரசே, அப்படியே செய்கிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட முயன்றான் சோழியவரையன். நீங்கள் பாண்டிய நாட்டிற்கு செல்லும் பொழுது சோழ வீரர்களாக செல்ல வேண்டாம், அரபு வணிகர்களாக செல்லுங்கள் என சொல்லிவிட்டு புன்னகைத்தார் மன்னர். அவ்வாறே செய்கிறோம் அரசே என்று சொல்லிவிட்டு முன் மண்டபத்தின் வாயிலை நோக்கி நடந்தான் சோழியவரையன். அவன் வெளியேறியதும் மண்டபத்திற்குள் நுழைந்த வாயிற்காவலன், வணக்கம் அரசே, கங்க மன்னரிடமிருந்து தூதுவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அறிவித்தான். அவர்களை உள்ளே வரச்சொல். வாயிற்காவலன் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் மண்டபத்திற்குள் நுழைந்த தூதுவர்கள், வாழ்க சோழ மன்னர் என வாழ்த்துவிட்டு ஓலை ஒன்றை பராந்தகரிடம் கொடுத்தனர். அந்த ஓலையை வாங்கி பிரித்து படித்தார் பராந்தக சோழர். சோழ சக்கரவர்த்தி அவர்கள் சமூகத்திற்கு கங்க மன்னன் பிருதிவிபதி சிரம் தாழ்ந்து வணங்கி விடுக்கும் மடல். சோழ நாட்டை தன் ஆட்சியின் கீழே கொண்டு வந்து விட வேண்டும் என்ற பேராசையால் ராஷ்டிரகூட மன்னர் அதற்கான ஏற்பாடுகளில் மிக தீவிரமாக இறங்கியுள்ளார். அவருடைய தீய எண்ணத்திற்கு வானகப்பாடி மன்னரும் உடந்தையாக இருக்கிறார். இந்த தீயவர்களை அடியோடு அழிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன். இப்படிக்கு பிருதிவிபதி. ஓலையை படித்து முடித்துவிட்டு மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தார் பராந்தக சோழர். அவருடைய பதிலை எதிர்நோக்கி தூதுவர்கள் காத்திருந்தனர். கன பொழுதுகள் கரைந்தன. சிந்தனையிலிருந்து விடுபட்டார் மன்னர். நான் வெகு விரைவில் ராஜாதித்தனை படையுடன் கங்க நாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக சொல்லுங்கள். அவ்வாறே சொல்கிறோம் மன்னவா. தலை தாழ்த்தி வணங்கிய தூதுவர்கள் அந்த மண்டப வாயிலை நோக்கி நகர்ந்தனர். அதே சமயத்தில் எங்கிருந்தோ பறந்து வந்த வெண்ணிற புறா ஒன்று அங்கும் இங்குமாக அலைமோதி சிறகடித்து பறக்க முயன்று மேற்கொண்டு பறக்க முடியாத நிலையில் தரையில் விழுந்து துடித்தது. அதன் வயிற்று பகுதியிலிருந்து வெளியேறிக் கொண்டிருந்த செந்நிற குருதியை கண்டதுமே தூதுவர்கள் இருவரும் தயங்கி நின்றனர். சோழ மன்னரின் உள்ளத்திலே இனம் புரியாத கலக்கம் துளிர்த்தது. அத்தியாயம் 7. சித்தர் மடத்தில். மடத்திற்குள் நுழைந்ததும் உள்ளறையினுள் புலித்தோளின் மீது அமர்ந்திருந்த சித்தரை கண்டதும் வியப்பும் குழப்பமும் அடைந்து அப்படியே பிரமை பிடித்து போய் நின்றுவிட்ட ராஜகோவரையர் சித்தரை வணங்க வேண்டும் என்று கூட தோன்றாத மனநிலையில், இந்த சித்தரின் முகத்தை, இவருடைய கண்களை எங்கோ பார்த்திருக்கிறேனே, எங்கே எங்கே பார்த்திருக்கிறேன் என்று சற்று வெளிப்படையாகவே முணுமுணுத்துக் கொண்டார். சோழ நாட்டின் படைத்தலைவரை சந்திக்கும் வாய்ப்பு இவ்வளவு விரைவாக கிடைக்கும் என நான் நினைக்கவே இல்லை என்று மெதுவாக சிரித்துக் கொண்டே வரவேற்ற சித்தர், இப்படி அமருங்கள் என்று தரையை சுட்டி காட்டினார். மற்ற இருவரும் அமர்ந்த பின்னரும் கூட தான் மட்டும் அமராமல் சித்தரையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி நின்று கொண்டிருந்த ராஜகோவரையரை உற்று பார்த்த சித்தர், நீங்களும் இப்படி அமரலாமே என்று பணித்தார். என்று தனது சிந்தனைகளை உதறிக்கொண்ட ராஜகோவரையர் தரையிலே அமர்ந்து கொண்டார். சென்னி பேரறையின் பக்கமாக திரும்பிய சித்தர், சோழர் படைத்தலைவர் என்னிடம் ஏதோ கேட்க விரும்புகிறார் என்று தோன்றுகிறது. நினைத்ததை பேசுவதற்கு தயங்க வேண்டாம். என்ன கேட்க வேண்டுமோ கேளுங்கள் என்றார் மந்தகாச புன்னகையுடன். பாண்டிய நாட்டிலே சித்தர் மடம் அமைத்து வசித்து வரும் தங்களுக்கு சோழர் படை தலைவனாகிய என் மேல் கேட்க வந்ததை கேட்காமல் வார்த்தைகளுக்கு கரை போட்டான் சென்னி. ஏற்பட்டிருக்கும் அன்பு உண்மையானதுதானா அல்லது வெறும் வேடமா என கேட்கிறீர்கள், அப்படித்தானே என்று அவன் எதை கேட்க வேண்டும் என விரும்பினானோ அதை தானே மிக சாதாரணமான குரலில் சொல்லிவிட்டு அவனையே கூர்ந்து பார்த்தார் சித்தர். பிறகு நிதானமான குரலில், பாண்டிய நாட்டிலே நான் வசித்தாலும் என்னுடைய சொந்த நாடு சோழ நாடு. அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக உயிரையே பணையம் வைத்து போராடும் உங்கள் மீது எனக்கு அன்பு ஏற்படுவதில் எவ்வித தவறும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை என்று சொன்னார். நான் நினைத்தது சரிதான் என வாய்விட்டு முணுமுணுத்தார் ராஜகோவரையர். நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்று மீண்டும் மந்தகாச புன்னகையுடன் வினவினார் சித்தர்.
ஏதோ பதில் சொல்ல முயன்ற ராஜகோவரையர் மடத்தின் வாயில் காவலர்கள் அந்த அறைக்குள் வேகமாக நுழைந்ததை கண்டதுமே வியப்புடன் அவர்களை பார்த்தார். அறைக்குள் நுழைந்த வாயில் காவலர்கள் தங்களை காண்பதற்காக ஈழப் படைத்தளபதி சக்க சேனாபதியும் பாண்டிய படைத்தளபதி நக்கன் குமானும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னதுமே சித்தரின் முகத்தில் சிந்தனை ரேகைகள் ஊடுருவி மறைந்தன. சட்டென இருக்கையை விட்டு எழுந்தவர் தீரன் சென்னையிடம், நீங்கள் மூவரும் அதோ இடப்பக்கத்தில் இருக்கும் அந்த அறைக்குள் சென்று மறைந்திருங்கள். நான் கூப்பிட்ட பிறகு வெளியே வந்தால் போதும் என்று கூறிவிட்டு அவசரமாக ஓடிச் சென்று அறைக்கதவை திறந்துவிட்டார். மூவரும் அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் அறைக்கதவை சாத்தியவர் தாழ்பால் போடாமல் விரைந்து வந்து புலித்தோளில் அமர்ந்து கொண்டார். வாயில் காவலர்களிடம், அவர்களை உள்ளே வரச் சொல்லுங்கள் என்று உத்தரவிட்டவர் தியானத்திலே ஆழ்ந்தார். வாயில் காவலர்கள் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த அறைக்குள் நுழைந்த சக்க சேனாபதியும் நக்கன் குமானும் நாற்பெருமும் விழிகளை சுழல விட்டனர். வியப்பு அவர்களின் முகத்தில் இழையோடியது. சட்டென வியப்பை மறைத்துக் கொண்டவர்களாக சித்தருக்கு வணக்கம் செலுத்தினர். தனது விழிகளை மெதுவாக திறந்தார் சித்தர். வலக்கையை தூக்கி அவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்தார். பிறகு மெதுவான குரலில், அமருங்கள் என்றார். இவர் ஈழப்படை தளபதி சக்க சேனாபதி தங்களை பார்க்க விரும்பினார். அழைத்துக் கொண்டு வந்தேன் என்றான் நக்கன் குமான். ஓ, அப்படியா? ஈழப்படை தளபதியின் வருகையால் என்னுடைய இருப்பிடம் புனிதமடைகிறது என்றார் நிதானமான குரலில் சித்தர். புனிதமான இடத்திலே பாவத்தின் சுவடுகள் தென்படுகின்றன சித்தரே என்று சொல்லிவிட்டு சிரித்தான் சக்க சேனாபதி. பாவத்தின் சுவடுகளா? சிவசிவ, அபச்சாரம், அபச்சாரம். தனது கரங்களால் செவிகளை மூடிக்கொண்டார் சித்தர். இதோ பாருங்கள் சித்தரே, இந்த பாதரட்சைகளைத்தான் பாவச் சுவடுகள் என கூறினேன். சித்தர்களுக்கே உரிய இந்த மடத்திற்குள் இவை எப்படி என்று சந்தேக குரலில் கேட்ட சக்க சேனாபதி சித்தர் தன்னுடைய வார்த்தைகளை கேட்டதும் அதிர்ச்சியடைந்து விடுவார் என்று எதிர்பார்த்திருந்தால் ஏமாந்தே போயிருப்பார். சித்தரின் முகத்தில் அதிர்ச்சிக்கு பதிலாக சிந்தனை கீற்றுகள் இழையோடின. நேற்று சிலர் என்னை பார்க்க வந்தனர். இவை அவர்களுடையதாக இருக்கலாம் என்றார் சித்தர் சிந்தனையிலிருந்து விடுபட்டவராக. மெதுவாக அந்த அறைக்குள்ளே உலாவினான் சக்க சேனாபதி. சட்டென சித்தரின் அருகில் வந்தவன் கடுமையான குரலில், ஒற்றர்களை மறைத்து வைப்பவர்களுக்கு பாண்டிய நாட்டில் என்ன தண்டனை கொடுப்பார்கள் என எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் நாட்டில் என்ன தண்டனை கொடுப்பார்கள் என்பதை சொல்லட்டுமா சித்தரே என்றான். என்ன தண்டனை கொடுப்பார்கள்? அப்படிப்பட்டவனை நார்ச்சந்தையில் சங்கிலியால் பிணைத்து நிறுத்துவோம். அவனுடைய தலையை இரு வீரர்கள் மேல் நோக்கி திருப்புவார்கள். அவனுடைய விழிகள் வானத்தை நோக்கி இருக்கும்படி தலையை நிமிர்த்துவார்கள். எங்களால் பழக்கப்படுத்தப்பட்ட இரு வல்லூர்கள் வானத்தின் வழியாக பறந்து வந்து அவனுடைய அழகான விழிகளை தங்களுடைய அழகுகளால் கொத்தி கொத்தி அலங்கோலப்படுத்தும். மேலும் சிவசிவ என முகத்தை சுருக்கினார் சித்தர். தண்டனை முழுவதையும் நீங்கள் கேட்கவில்லையே என்று கொடூரமாக சிரித்தான் சக்க சேனாபதி. பிறகு சிரிப்பை நிறுத்திவிட்டு கேட்டான், இப்பொழுதாவது உண்மையை சொல்லுங்கள் என்று. எனக்கு தெரியாது. சட்டென பதில் வந்தது சித்தரிடமிருந்து. தனது இடையில் இருந்த வாளை உருவினான் நக்கன் குமான். படைத்தளபதி, இவரை இப்படி விசாரித்தால் பதில் வராது. இந்த வாள் அவரிடமிருந்து உடனடியாக பதிலை வரவழைத்து விட போகிறது. நீங்களே பாருங்கள். அதற்கு அவசியம் இருக்காது படைத்தலைவரே. அதோ அந்த அறைக்குள்ளே சென்று பார்க்கலாம், வாருங்கள் என்று அந்த அறையை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தான் ஈழப்படை தளபதி. நில்லுங்கள் என கர்ஜித்தார் சித்தர். ஒரு கணம் நின்று அவரை திரும்பி பார்த்தான் சக்க சேனாபதி. பிறகு நிதானமான குரலில், அந்த அறையை நாங்கள் சோதனையிட வேண்டும் என சொன்னான். அந்த அறைக்குள் சித்தர்கள் தியானத்தில் இருக்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் அங்கே செல்வதை நான் அனுமதிக்க இயலாது என்றார் கடுமையான குரலில் சித்தர். சாதாரண மனிதர்களா? நாங்களா என்று பெரிதாக நகைத்த சக்க சேனாபதி விடுவிடுவென அறையை நோக்கி நடந்து சென்று அறைக்கதவை திறப்பதற்காக கையை வைத்தான்.
அவன் கை வைப்பதற்காகவே காத்திருந்ததைப் போல அறை கதவுகளில் ஒன்று தானாக திறந்து கொண்டது. சிறிது கூட சிந்திக்காமல் வேகமாக அந்த அறைக்குள் நுழைந்தான் ஈழ தளபதி. அவனைத் தொடர்ந்து நக்கன் குமானம் அறைக்குள்ளே வேகமாக நுழைந்தான். அடுத்த கணம் அவர்கள் இருவரும் அலறும் ஒளி வெளியே நின்றிருந்த சித்தருக்கு கேட்கவே வியப்புடன் அந்த அறையின் வாயிலை பார்த்தார். அறைக்குள் இருந்து சித்தர்களின் உடைகளை அணிந்தவர்களாக வெளியே வந்த மூவரையும் வியப்பு படர்ந்த விழிகளால் ஏறிட்டு நோக்கிய சித்தர் அந்த என்று இழுத்தார். மயக்க மூலிகையை லேசாக நுகர்ந்திருக்கிறார்கள். அதோடு என்னுடைய உடைவாளின் கைப்பிடி அவர்கள் தலையை லேசாக தடவி பார்த்திருக்கிறது. எப்படியும் மறுபடியும் சுய நினைவுக்கு திரும்புவதற்கு 2 நாளிகை பொழுதாகும் என மிக சர்வசாதாரணமான குரலில் நடந்ததை விவரித்தான் தீரன் சென்னி. இனி நீங்கள் இங்கு இருக்கக்கூடாது, விரைவிலே கிளம்புங்கள் என்று அவர்களை துரிதப்படுத்தினார் சித்தர். ஆனால் நீங்கள் என்று தயங்கினான் சென்னி. எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள். அவர்கள் இருவரும் மறுபடியும் கண் விழிக்கும் போது இங்கு வெறும் மடம் மட்டும்தான் இருக்கும் என சொல்லிவிட்டு சிரித்தார் சித்தர். பின் குறிப்பு: பொன்வேய்ந்த காவலன் முதல் பராந்தக சோழன், காலம் கிபி 907 முதல் 955 வரை. கோதிரா தேரில் குனிக்கும் திருமன்றம் காதலால் பொன்வேய்ந்த காவலனம். எழுதியவர் ஒட்டக்கூத்தர். புறவு வரி திணைக்களம் நிலவரியை மக்களிடம் வசூலிப்பதற்காக சோழ மன்னர்களால் ஏற்படுத்தப்பட்ட நிலவரி கழகம். சென்னை மாகாணத்தில் உள்ள ரெவின்யூ போர்டுக்கு சமமாக சொல்லத்தக்க ஒரு கழகம் அது. அரு கூறினால் புறவு மாயதியும் பொன்னும் பெருமாறு சோழக்கோன், பரிவையர் கோன், மங்கள வீர சோழன், அத்தி மல்லன் டிரான் கொடுத்தான். மூங்கில் வரி என்னும் வயல். பராந்தக சோழரின் சோழிங்கபுர கல்வெட்டு. வானகப்பாடி பாலாற்றுக்கு வடக்கே மேற்கிலே புங்கனூருக்கும் கிழக்கில் காலத்திற்கும் இடையேயான பகுதியை கொண்டதே வானகப்பாடியாகும். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.